மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள யூனிட் 7 காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற பாடம். ஆன்டி-கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். இங்கிலீஷில் ஆன்டி-கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஆக இந்த பாடத்தை பொறுத்தவரை என்ன சொல்ல வராங்க? இப்போ நல்லா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் அவங்களோட நிர்வாகத்தின் மூலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு திணிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்திய மக்கள்கிட்ட நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் அப்படின்ற முறையில் அவங்களோட இந்த மேற்கத்திய கருத்துக்கள், மேற்கத்திய முறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா திணிச்சிருப்பாங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னாக்கா விவசாயிகள். நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த விவசாயிகள் என்னென்ன கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க? அப்போ முதல்ல என்னென்ன கிளர்ச்சிலாம் இந்தியாவில் தோன்றுனுச்சு? பொதுவாக விவசாயிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னாக்கா 1857 ரிவோல்ட்டு, வேலூர் கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சிலாம் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக அந்த விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம் அப்படின்னாக்கா இவங்க என்னென்ன கிளர்ச்சியிலலாம் ஈடுபட்டாங்க? அப்போ எதனால் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க? எந்த விஷயம் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது? குறிப்பாக யார் பாதிப்பு அடைகிறாங்க? எதனால் பாதிப்பு அடைகிறாங்க? எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னாக்கா ஜமீன்தார்கள், அதேமாதிரி வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், மணி லெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா விவசாயிகளை ஒரு அடிமட்ட லெவலுக்கு தள்ளக்கூடிய, நல்ல விவசாயம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு நிலம், அந்த நிலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல பயிரிட்டு நல்ல ஏர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வருவாய் ஈட்டக்கூடிய இடத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அடிமட்ட லெவலுக்கு கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஜமீன்தார், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் அல்லது மணி லெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள். அப்போ இதனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொதுவாக அந்த விவசாயிகள் அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்னென்ன வரிகள் அப்போ புகுத்தப்பட்டது? அப்போ என்னென்ன இயக்கங்கள் இந்த பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்னாக்கா இந்த பாடத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபராசி இயக்கம், அடுத்தது வாஹாபி இயக்கம், அதேமாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கோல் கிளர்ச்சி, அடுத்தது சந்தால் கிளர்ச்சி, அடுத்தது முண்டா கிளர்ச்சி, சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிகோ கிளர்ச்சி. அப்போ இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் தோன்றுவதற்கு மெயின் காரணம் என்ன? ஆக நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் இந்த பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கிளர்ச்சிகள் வரத்துக்கான காரணங்கள் என்ன? அப்போ அந்த கிளர்ச்சி எந்த வருடம் நடந்தது? அந்த கிளர்ச்சியில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க? யார் அதை தலைமை தாங்கி அந்த கிளர்ச்சியை நடத்துகிறாங்க? எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சந்தால் கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சித்து, கண்ணு அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஆக அந்த 2 கேரக்டரோட ரோல் என்ன, எந்த வருடம் இந்த புரட்சி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கணும். ஆக அந்த விவசாய கிளர்ச்சியை பொறுத்தவரை யாருனால இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கணும். எந்த வருடம் நடந்துச்சுங்கிறத வச்சு கொஷின் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த கிளர்ச்சியை தலைமை தாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணாக்க கேள்விகள் எடுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 1857ஆம் ஆண்டின் பெருங்கழகம் அப்படின்ட்டு இந்த பார்ட் ஆல்ரெடி நம்ம 8th நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் போதுமா சார்னா கிடையாது. இது 10ங்கிறதுனால ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக அந்த 1857 ரிவோல்ட்டை பொறுத்தவரை என்னென்ன காரணங்கள் நல்லா பார்க்கணும். என்னென்ன காரணங்கள்னால இந்த போராட்டம் ஆரம்பிச்சது, இந்த பெருங்கழகம் ஆரம்பிச்சது. அப்போ குறிப்பாக இந்த டெல்லி, லக்னோ, ஜான்சி, நாக்பூர், பீகார் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யார் அந்த புரட்சியில் தலைமை தாங்கினது? அப்போ எந்த பிரிட்டிஷ் அதிகாரி அந்த இடத்துல அந்த கிளர்ச்சியை அடக்குனாங்க அப்படின்றதெல்லாம் என்னது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த லக்னோ, மத்திய இந்தியா, கான்பூர் இந்த இடத்துலலாம் இந்த புரட்சி வரத்துக்கான காரணம் என்ன? எதனால் அந்த இடத்துல இந்த புரட்சி வரணும்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா ஒரு காரணத்தோடு நடக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் உங்களுக்கு கேள்வியாக வருது. இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் நடக்குது, அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ரைட். அப்போ அந்த கிளர்ச்சியோட முடிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க? குறிப்பாக அந்த 1857 பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க? அந்த விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்கும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ கிளர்ச்சியின் முடிவில் பார்த்தோம்னாக்கா அந்த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை விட்டுருப்பாங்க. அப்போ அந்த பேரறிக்கை எங்கே வெளியிடப்பட்டது?
யார் அதை வெளியிட்டது, எந்த நாளில் அது வெளியிட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சி, இது இன்னமும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கிளர்ச்சி என்ன அப்படின்னாக்கா கருநீல சாய கிளர்ச்சி, அப்படி இல்லைன்னாக்கா இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ ரிவோல்ட், அப்படி இல்லை அப்படின்னாக்கா கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த அவுரி சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரி அப்படிங்கிறது ஒரு செடி. அந்த செடியோட பார்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி கசக்குனீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ளூ கலர் வரும். இந்த ப்ளூ கலரை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னாக்கா ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராயல் ப்ளூ கலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எதுக்குனாக்கா பெயிண்டிங் ஒர்க்ஸ்க்காக, சாயம் பூசுறது. சட்டைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சாயம் பூசுறது. அப்போ இந்த செடி வந்து இந்தியாவில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த பீகார் சுற்றி இருக்கிற பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அவுரி சாகுபடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கட்டாயமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதை நீங்கள் விதைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1859 60கள் 1859 60 இந்த ஸ்டேஜில் பார்த்தோம், இந்த வருடத்துலலாம் பார்த்தோம்னாக்கா பெரும் கிளர்ச்சியாக அது மாறுது. ஏன் அப்படின்னாக்கா அதை வந்து கட்டாயப்படுத்தக்குள்ள அந்த ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வரி கட்ட முடியல. வரி கட்டாமல் வந்துட்டு எங்கேயாவது வட்டிக்கு பணம் வாங்கினா அந்த வட்டிக்காரன் என்ன பண்ணுறானாக்கா அந்த லேண்ட் அவங்ககிட்ட வாங்கிடுறான். அப்படி வாங்கக்குள்ள விவசாயிகள் பெரும் பிரச்சனையில் போய் முடியுது இந்த பிரச்சனை. அதனால் பார்த்தோம்னாக்கா இது இப்போ ஒரு வரலாற்றிலே பார்த்தோம்னாக்கா அந்த குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த இண்டிகோ கிளர்ச்சி. அப்போ அந்த இண்டிகோ கிளர்ச்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு புத்தகமாக எழுதியிருப்பார் நீல் தர்பான் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யார் சரிங்களா? அந்த நீல் தர்பான், தீனபந்து மித்ரா. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி கொஷின்ஸ்லாம். இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை நல்லா கவர் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தக்கான கலவரங்கள், குறிப்பாக அந்த தக்கான கலவரம்லாம் எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள், எந்த வருடம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அப்போ இது வர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிலாம் ஏற்பட்டுட்டு. அப்போ எதனால் கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான சட்டங்கள், பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டங்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இதிலிருந்து வெளில வரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ், ப்ரெசன்ட் காங்கிரஸ், இப்போ இருக்கிற காங்கிரஸ், இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுது? அப்போ அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு, அரசியல் நிறுவனங்கள்லாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னாக்கா இந்த காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னாக்கா சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, இந்த பம்பாய் மாகாணம் சங்கம் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி உள்ள இந்த காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள சின்ன சின்ன அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க எந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இயக்கத்தை தொடங்கினாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான பார்ட்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறிப்பாக யார் ஆரம்பித்தது, எந்த வருடம் அந்த அரசியல் அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் எப்படி தோன்றுனுச்சு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி தோன்றுனுச்சு, அடுத்தது இதை தோற்றுவிச்சவர் யார், அப்போ அதோட முதல் தலைவர் யார், இப்போ எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றதுக்குலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பார்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியா வந்து சுதந்திரத்தை நோக்கி போகும். 1947 சுதந்திரம் நம்ம வாங்குகிறோம். அப்போ அதை நோக்கி போகக்கூடிய இந்த பகுதி தான் என்னது, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களை 10th சிலபஸ் 10th டாப்பிக்கில் இருக்கிறது. அதனால் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களாப்பா? ரைட். அப்போ அந்த காங்கிரஸ் அப்படின்ற ஒன்று உருவாகுது. யார் உருவாக்குனாங்க, அதோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சு, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வங்கப் பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்காளத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை. இது ஹிந்துவும் முஸ்லீமும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கான ஒரு பிளான். இது உள்ளே இருக்கிற கரு. ஆனால் வெளில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா வங்காளம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் எங்களால் ஆள முடியல, அதனால் நாங்கள் அதை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வங்கப் பிரிவினைன்னு ஒரு பிரிவினையை கொண்டு வந்திருப்பாங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியாவில். இதனால் ஏற்பட்டது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சுதேசி இயக்கம். அந்த சுதேசி இயக்கம் எந்த வருடம் நடந்துச்சு, அந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆனுச்சு,
அப்போ காங்கிரஸோட மாநாடில் எந்த மாநாட்டில் இந்த சுதேசி இயக்கத்தை வந்துட்டு ஆதரிச்சாங்க? அப்போ அந்த காங்கிரஸ் மாநாட்டில் யார் தலைவராக இருந்தார்? அப்போ அந்த சுதேசி இயக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக பார்த்தோம்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த சுதேசி இயக்கத்தில் அவங்க செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஷின்ஸாக நீங்கள் எடுக்கணும். இப்போ என்னென்ன முறையில் போராட்டம் பண்ணாங்க அப்படின்றத என்னது நம்ம கொஷின்ஸாக அடிக்கடி வந்துட்டு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யாரும் வந்துட்டு அந்நிய பொருட்களை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த அந்நிய பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் எரிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த சுதேசி இயக்கத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வங்காளத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது எப்போ முடிவு பெறுது? அதாவது 1905 பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வங்கப்பிரிவினைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. 1911 பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வங்கப்பிரிவினை பார்த்தோம் அப்படின்னாக்கா திரும்ப வாங்கியிருப்பாங்க. ரைட், ஓகே, இதுக்கப்புறம் வந்து மக்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மக்களோட புரட்சி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொண்டு வந்த வங்கப்பிரிவினையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் வந்துட்டு நாங்கள் இதை திரும்ப வாங்கிக்கிறோம், இதுக்கப்புறம் நான் வங்கப்பிரிவினை அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க 1911 ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் இது. இப்போ அடுத்ததாக இந்த காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவினவாதம் உண்டாகும். அப்போ அது ஏன் உருவாகுது? குறிப்பாக அந்த தீவிரவாதிகள். அப்போ அந்த தீவிரவாதிகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலக், பிபன் சந்திர பால், இவங்க 3 பேரும் பார்த்தோம்னாக்கா அந்த தீவிரவாத இயக்கத்தில் செயல்படுவாங்க. தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாக்கா அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த தீவிரவாதிகள் கிடையாது. இவங்களோட சிந்தனைகளை தீவிரமாக செலுத்துறதுனால தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். அப்போ இவங்களோட ரோல்ஸ் என்ன? காங்கிரஸில் ஏன் இவங்க தனியாக பிரியணும்? அப்போ எந்த மாநாட்டில் இவங்க பிரிகிறாங்க? அப்போ பிரியறதுனால ஏற்படுற தாக்கம் என்ன? அப்போ பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஏதாவது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். இதுதான் நமக்கு எப்போதும் நிறைய கேள்விகளாக வருது. பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம இந்த சுதந்திரத்தை நோக்கி இந்த பார்ட் வந்துட்டு நம்மளை அழைச்சிட்டு போகும் 1947 அப் டு 1947 வரைக்கும். சரிங்களா, ரைட். அப்போ இவங்களை தொடர்ந்து அந்த காங்கிரஸில் ஏற்பட்ட இரு பிளவுகளை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம், அதாவது ஹோம் ரோல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இல்லைன்னா தமிழில் தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. இது 1916 18 வரைக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ இந்த தன்னாட்சி இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யார் இந்த தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குறா? அப்போ தன்னாட்சி இயக்கம் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன? அப்போ முதல் தன்னாட்சி இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த பாடத்தில் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லக்னோ ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று பண்ணியிருப்பாங்க 1916. அப்போ அந்த லக்னோ ஒப்பந்தம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் முஸ்லீம்ஸுக்கு அதிகப்படியான ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சேர்ந்து செயல்பட்டால் தான் நமக்கு சுதந்திரத்தை நோக்கி ஈஸியாக நம்மளால் செயல்பட முடியும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹிந்துஸ், அதாவது குறிப்பாக பார்க்க போனால் இந்த காங்கிரஸ் அப்படின்ற இடத்துல நிறைய ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. அப்போ முஸ்லீம்ஸோட பாப்புலேஷனும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா முஸ்லீம்ஸுக்கு நாங்கள் தனியாக ஒரு ரிசர்வேஷனை ஏற்படுத்தி தரோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா இந்த லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த பாடம் இந்த பாட்டோட முடியும்ப்பா. சரிங்களா, 1916 பார்த்தோம்னாக்கா அந்த லக்னோ ஒப்பந்தத்தினோட இந்த பாடம் வந்து முடியும். ஆக அந்த லக்னோ ஒப்பந்தம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல டீப்பாக கொஷின்ஸ் இருக்கணும். இதுலேருந்து ரொம்ப 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 முக்கியமான பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா அப் டு 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பார்த்தோம் போட சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா, அதனால் இதை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 70 கொஷின்ஸ் நீங்கள் எடுக்கலாம்ப்பா. இந்த பாடத்துலேருந்து மட்டும் பார்த்தோம்னாக்கா 70 கொஷின்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ரைட்டா, ஒரு 70 கொஷின்ஸ் எடுத்துருங்க. தேங்க்யூ.